வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வாங்குறது நல்லதா? கோல்டு பீஸ் வாங்குறது நல்லதா? இத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். என்னைக்குமே வந்து கோல்டா வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கோல்டு பீஸ் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ரெக்கமெண்டபிள். சரிங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, 2016 அப்ப டிமானிடைசேஷன் வந்து பண்ணாங்க. நம்ம இந்தியால. இப்ப ரூ. 500 ரூ. 1000 நோட்டுலாம் வந்து செல்லாதுன்னு சொன்னாங்க. சரிங்களா? ஆனா, அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்காது. அது எப்பயும் போல அதோட மதிப்பிலேயே தான் இருந்திருக்கும். ஸோ இதுதான் பிசிக்கல் கோல்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா, கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் கரன்சி மாரி தான். அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா வந்து கிரியேட் பண்ற ஒரு கான்செப்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். அது ஈஸியா வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா, கோல்டு வந்து அந்த மாரி பண்ண முடியாது. அது வெட்டி எடுக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ, அதனால என்னைக்குமே வந்து ஒரு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா, பிசிக்கலா வாங்குங்க. சப்போஸ் நீங்க நெனைக்கலாம், 1 கிராம் இன்னைக்கு வந்து ரூ. 15,000 போயிடுச்சு. நான் எப்படி வாங்குறது? அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோல்டு பீஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கலாம். நெறைய பேரு கோல்டு பீஸ் வாங்குவாங்க. பட் நம்ம ஜுவல்லரி ஷாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 ரூ. 2000 இருந்துலாம் கூட உங்களுக்கு நமக்கு வந்து மாசம் மாசம் கட்டுற மாரி ஸ்கீம் இருக்கு. அது போறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரு. கோல்டு பீஸ விட அதுதான் ரொம்ப பெட்டர். பட் இதுல வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து நம்ம பார்க்காம, நமக்கு வந்து ஒரு சேஃபா இருக்கும். என்னைக்குமே வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கோல்ட யாராலயுமே பறிக்க முடியாது. ஈவன் கவர்மெண்ட்டாலயும் பறிக்க முடியாது. அந்த ஒரு ஒரு புரொடெக்ஷன் வந்து நம்ம குடுக்குறது வந்து கோல்டு தான். ஸோ என்னைக்குமே கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு பீஸ் வந்து அவ்வளோ வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. என்னைய பொறுத்தவரையிலும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.